ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு புவியியல்ல பாடம் 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அதில் இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. நான் நோட்டு போட்டு எழுதியிருக்க மாதிரி நீங்களும் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாநில உருவாக்கம். மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு என்னன்னா 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. எப்போம்னா 1956. ஆங்கிலேய ஆட்சியின் போது நமது தேசம் அரசியல் மற்றும் இராணுவ நோக்கங்களுக்காக எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது? 3. ஆங்கிலேய ஆட்சியின் போது நம்மளோட தேசம் அரசியல் மற்றும் இராணுவ நோக்கங்களுக்காக எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது? 3. என்னென்ன மாகாணங்கள் அப்படின்னா மதராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம். மதராஸ், பம்பாய், கல்கத்தா. மதராஸ் மாகாணத்தின் கீழ் இருந்த பகுதிகள். மதராஸ் மாகாணத்துக்கு கீழ் இருந்த பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, ஆந்திராவின் ஒரு பகுதி, கேரளா, கர்நாடகா, ஒரிசாவோட சில பகுதி. தமிழ்நாடு, ஆந்திராவோட ஒரு பகுதி, கேரளா, கர்நாடகா, ஒரிசாவோட சில பகுதி. இந்த பகுதிகள் எல்லாமே சேர்ந்தது தான் மதராஸ் மாகாணம். சுதந்திரத்துக்கு பிறகு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது எந்த மொழி பேசுகிற மக்களை மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரித்தாங்க? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு மொழி பேசுகிறவங்கள மட்டும் தனியாக பிரிச்சிட்டாங்க. என்னென்னா தெலுங்கு மொழி. சுதந்திரத்துக்கு அப்புறம் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரித்தாங்க. அப்போ தெலுங்கு மொழி பேசுகிற மக்களை தனியாக பிரிச்சுட்டாங்க. பிரிவினைக்கு பிறகு மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களோட எண்ணிக்கை எத்தனை? பிரிவினைக்கு அப்புறம் மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களோட எண்ணிக்கை 13. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு எப்போ பெயர் மாற்றுறாங்கன்னா 1969 ஜனவரி 14. 1969 ஜனவரி 14. மதராஸ் மாகாணம் யாரால் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அப்படின்னா CN அண்ணாதுரை அவங்க. மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு எப்போ பெயர் மாற்றுறாங்கன்னா 1969 ஜனவரி 14. யார் பெயர் மாற்றுறாங்கன்னா CN அண்ணாதுரை. அமைவிடம் மற்றும் பரப்பளவுங்கிற தலைப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனைனா 28. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை 28. தமிழ்நாட்டோட அச்சம் மற்றும் தீர்க்க பரவல் பார்க்கலாம். தமிழ்நாட்டோட அச்சப்பரவல்னு பார்த்தோம்னா 8 டிகிரி 4 டேஸ் வட அச்சத்திலிருந்து 13 டிகிரி 35 டேஸ் வட அச்சம் வரை பரவியுள்ளது. தீர்க்க பரவல்னு பார்த்தோம்னா 76 டிகிரி 18 டேஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 டேஸ் கிழக்கு தீர்க்கம் வரை பரவிருக்கு. தமிழ்நாட்டோட எல்லை பகுதின்னு பார்த்தோம்னா கிழக்கு கோடியா என்னென்னா கோடியக்கரை இருக்குது, மேற்கு கோடினா ஆனைமலை இருக்குது, வடகோடியில் பழவேற்காடு ஏரியும், தென்கோடியா குமரிமுனை இருக்குது. கிழக்கு கோடியில் என்ன இருக்குது? கோடியக்கரை. மேற்கு எங்கே இருக்குது? ஆனைமலை. வடகோடியில் பழவேற்காடு ஏரி, தென்கோடியில் என்ன இருக்குன்னா குமரிமுனை இருக்குது. தமிழகத்தோட பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர் இருக்குது. தமிழகத்தோட பரப்பளவு என்ன? 1,30,058 சதுர கிலோமீட்டர். இது இந்திய பரப்பளவில் எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 4%. இந்திய பரப்பளவில் எவ்வளோ சதவீதம் இருக்குது? 4% இருக்குது. 11வது பெரிய மாநிலமாகவும் இருக்குது. நம்ம இது நிறைய மாநிலங்கள் இருக்குது, 28 மாநிலங்கள் இருக்குது. அதில் எத்தனாவது பெரிய மாநிலம்னா இருக்குது? 11வது பெரிய மாநிலம். எல்லைகள் மற்றும் அண்டை மாநிலங்கள் அப்படின்னு பார்ப்போமா? எல்லைகள் கிழக்கு என்னென்னா வங்காள விரிகுடா கடல் இருக்குது, மேற்கே கேரளா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிழக்கு என்னென்ன வங்காள விரிகுடா கடல் இருக்குது, மேற்கு கேரளா இருக்குது, வடக்க ஆந்திரா இருக்குது, வடமேற்கு கர்நாடகா இருக்குது, தெற்கே இந்திய பெருங்கடல் இருக்குது. கிழக்கு வங்காள விரிகுடா இருக்குது, மேற்கே கேரளா இருக்குது, வடக்கு ஆந்திரா இருக்குது, வடமேற்கில் கர்நாடகா இருக்குது, தெற்கே இந்திய பெருங்கடல் இருக்குது. இந்தியாவுடைய 3வது நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு தான். இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, 1076 கிலோமீட்டர். குஜராத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இந்தியாவோட 3வது நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மாவட்டங்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 38. தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மாவட்டங்கள் எத்தனைனா 38. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், 38வது மாவட்டம் என்ன இப்போ உருவாச்சு என்னன்னு கமெண்ட் பண்ணி வைங்க. தமிழ்நாடு எந்த பீடபூமியில் உள்ளதுன்னா தீபகற்ப பீடபூமி, அதாவது தக்கான பீடபூமி. தமிழ்நாடு எந்த பீடபூமியில் இருக்குது? தீபகற்ப பீடபூமிங்கிற தக்கான பீடபூமியில் இருக்குது. தமிழ்நாடு நிலத்தோற்றத்தோட அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு நிலத்தோற்றத்தோட அடிப்படையில் 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை,
பீடபூமி, கடற்கரை சமவெளி, உள்நாட்டு சமவெளி. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமி, கடற்கரை சமவெளி, உள்நாட்டு சமவெளி. மேற்கு தொடர்ச்சி மலையோட பரவல். மேற்கு தொடர்ச்சி மலைனா எங்கேருந்து எங்கே வர பரவிருக்கு அப்படின்னு கேட்குறேன். வடக்க வந்து நீலகிரியிலிருந்து தெற்க கன்னியாகுமரி சுவாமித்தோப்பில் உள்ள மருதமலை வர பரவிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை எங்கேருந்து எங்கே வர பரவிருக்கு? நீலகிரியிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி சுவாமித்தோப்பில் உள்ள மருதமலை வர பரவிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோட உயரம் மற்றும் பரப்பளவு. மேற்கு தொடர்ச்சி மலையோட உயரம் மற்றும் பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 2000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் வரை உயரமும் 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ச்சியாக இருந்தாலும் சில கணவாய்கள் உள்ளது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியான மலைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சில கணவாய்கள் வந்து இடையில வரும். என்னென்ன கணவாய்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குன்னு பார்க்கோம்னா பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், அச்சன் கோயில் கணவாய். பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், அச்சன் கோயில் கணவாய். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கியமான மலைகள் என்ன? மேற்கு தொடர்ச்சி மலை அதே ஒரு மலை தான். அதில் உள்ள முக்கியமான மலைகள்னு பார்த்தோம்னா நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் மற்றும் அகத்தியர் மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கியமான மலைகள் என்னென்ன? நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை, வருசநாடு மலை, ஆண்டிப்பட்டி மற்றும் அகத்தியர் மலைகள். நீலகிரி மலையை பார்க்கலாம். தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் தான் நீலகிரி மலை இருக்குது. நீலகிரி மலை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் இருக்குது. நீலகிரி மலையில் எத்தனை சிகரங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட 24 சிகரங்கள் காணப்படுகிறது. நீலகிரி மலையில் எத்தனை சிகரங்கள் இருக்குது? 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட 24 சிகரங்கள் இருக்குது. இந்த 24 சிகரங்கள் இருக்குன்னா உயரமான சிகரம்னு பார்த்தோம்னா தொட்டபெட்டா. உயரமான சிகரம் என்ன? தொட்டபெட்டா 26, 37 மீட்டர். 2க்கு அப்புறம் 3, 6க்கு அப்புறம் 7 இந்த மாதிரி வரிசைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. 26, 37 மீட்டர். அடுத்த உயரமான சிகரம் முக்குருத்தி சிகரம். முக்குருத்தி சிகரத்தோட உயரம் என்ன? 25, 54 மீட்டர். 25, 54 மீட்டர். மலைவாழிடம், அதாவது நம்ம நீலகிரி மலையில் மலைவாழிடங்கள் காணப்படுகிறது. அந்த மலைவாழிடம் என்னென்னு பார்த்தோம்னா ஊட்டி, குன்னூர். அப்போ ஊட்டி எந்த மலையில் இருக்குது? நீலகிரி மலையில் தான் இருக்குது. ஊட்டி, குன்னூர். மாநில விலங்கான நம்ம வரையாடு நீலகிரி மலையில் காணப்படுகிறது. பூக்கும் தாவர வகைகள் 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள் நீலகிரி மலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இன்னொரு தடவை இதை பார்த்துலாம். நீலகிரி மலை தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் இருக்குது. 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட 24 சிகரங்கள் காணப்படுகிறது. தொட்டபெட்டா வந்து உயரமான சிகரம் 26, 37 மீட்டர். அடுத்து வந்து முக்குருத்தி சிகரம் வந்து எங்கே இருக்குன்னா நீலகிரி மலையில் இருக்குது. 25, 54 மீட்டர். இதோட மலைவாழிடம்னு பார்த்தோம்னா ஊட்டி, குன்னூர். மாநில விலங்கு வரையாடு. 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆனைமலை. ஆனைமலை எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லை பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கு பகுதியாக ஆனைமலை இருக்குது. தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லையான பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கு பகுதியில் இருக்குது. ஆனைமலையோட முக்கியமான இடங்கள்னு பார்த்தோம்னா ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்குது, ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலை வாழிடம், காடம்பறை நீர்மின் நிலையம். ஆனைமலையோட முக்கியமான பகுதி இடங்கள் என்னென்ன இருக்குன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்குது. ஆனை ஒரு யானை புலியை காக்குது. ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள். யானை வந்து அந்த கிணறுல ஆற்றுல வந்து இருக்குது. வால்பாறை மலை வாழிடம். யானையோட வால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனைமலைக்கு வால். காடம்பாறை நீர்மின் நிலையம். பாறை நீர்மின் நிலையம். இம்மலையில் உள்ள அணைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மலையிலனா ஆனைமலையில் உள்ள அணைகள்னு பார்த்தோம்னா 2 அணை இருக்குது. ஒன்று ஆழியாறு, இன்னொன்று வந்து திருமூர்த்தி அணைகள். 2 அணைகளும் எங்கே இருக்குது அப்படின்னா ஆனைமலையில் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பழனிமலை அமைவிடம். பழனிமலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி தான் பழனிமலை. மேற்கு பகுதி தவிர மற்றவை எல்லாமே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி தவிர மீதி எல்லா பகுதியும் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. பழனி மலையோட மிக உயரமான சிகரம்னு பார்த்தோம்னா வந்தராவ். பழனி மலையோட மிக உயரமான சிகரம் என்ன? வந்தராவ். வந்தராவோட உயரம் என்னென்ன? 25, 33
மீட்டர். பழனி மலையோட மிக உயரமான சிகரம் வந்தராவ். 2வது உயரமான சிகரம் வேம்படிச்சோலை. பழனி மலையோட மிக உயரமான சிகரம் வந்தராவ். 2வது உயரமான சிகரம் வேம்படிச்சோலை 2505 மீட்டர். பழனி மலையோட தென் மத்திய பகுதியில் காணப்படும் மலைவாழிடம் கொடைக்கானல். பழனி மலையோட தென் மத்திய பகுதியில் காணப்படும் மலைவாழிடம் கொடைக்கானல். அப்போ கொடைக்கானல் எங்கே இருக்குது? பழனி மலையில் இருக்குது. இன்னொரு மலைவாழிடம் முன்னாடி பார்த்தோம்னா ஊட்டி குன்னூர், அது எந்த மலையில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீலகிரி மலையில் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்கோம்னா ஏலக்காய் மலை. ஏலக்காய் மலை வந்து ஏலமலை குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைவிடம்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதியில் இருக்குது. தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதியில் இருக்குது. தென்மேற்கு பருவக்காற்று அந்த பாசாங்க வரும்போது ஏலக்காய் வந்து ஸ்மெல் வருது. அந்த மாதிரி வடமேற்கே ஆனைமலையும் வடகிழக்கில் பழனி மலையும் தென்கிழக்கு ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகளும் காணப்படுகிறது. ஏலக்காய் மலையோட வடமேற்கில் ஆனைமலை, வடகிழக்கில் பழனிமலை, தென்கிழக்கு ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகள் இருக்குது. வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு நோக்கிய நீட்சி. கிழக்கு நோக்கிய நீட்சி இப்படி நீண்டு வருது தான் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு நோக்கிய நீட்சி தான் இந்த வருசநாடு. மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு நோக்கிய நீட்சி. இந்த மலையில் காணப்படும் பகுதின்னு பார்த்தோம்னா மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. ஸ்ரீவில்லிபுத்தூர் மலையணில் சரணாலயம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மலையணில் சரணாலயம் இதில் வி இருக்குது, அதனால் இதில் வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விருதுநகர் மாவட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மலையணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டம். இது எங்கே இருக்குது அப்படின்னா வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகளில் தான் இருக்குது. இந்த மலையில் உருவாகும் ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா வைகை மற்றும் அதன் துணை ஆறுகள். இந்த மலையில் உருவாகும் ஆறுன்னு பார்த்தோம்னா வைகை மற்றும் அதன் துணை ஆறுகள். வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலையிலேருந்து இந்த வைகை மற்றும் அதோட துணை ஆறுகள் எல்லாமே உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. நான் இந்த இதெல்லாமே சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதை நீங்கள் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. பொதிகை மலை. பொதிகை மலையோட பெரும் பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. தென் சரிவு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவி இருக்குது. பொதிகை மலையோட பல்வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவஜோதி பர்வத். பொதிகை மலையோட பல்வேறு பெயர்கள் வந்து சொல்லுங்கள். சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை, தெற்கு கைலாயம். சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை, தெற்கு கைலாயம்னு சொல்லுதாங்க. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கே காணப்படுகிறதுனா பொதிகை மலையில் இருக்குது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கே இருக்குது? பொதிகை மலையில் இருக்குது. மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட எல்லையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியாகவும் காணப்படுகிறது தான் மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட எல்லையாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் பகுதியில் இருக்குது. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 1645 மீட்டர். 1645 மீட்டர். இம்மலையோட அடிவாரத்தில் உள்ள ஏவுதளம் அப்படின்னா மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் இருக்கா, அதோடைய அடிவாரத்தில் ஒரு ஏவுதளம் இருக்குது. என்ன ஏவுதளம்னு பார்த்தோம்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சோதனை பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஏவுதளம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மகேந்திரகிரி மலைக்குன்றில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன சிகரங்கள் இருக்குன்னா தொட்டப்பெட்டா. அந்த தொட்டப்பெட்டாவும் முக்குருத்தியும் எந்த மலையில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டப்பெட்டா அண்டு முக்குருத்தி. வேம்படிச்சோலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், அதையும் சொல்லியிருங்க. தொட்டப்பெட்டா 2637 மீட்டர். தொட்டப்பெட்டா எத்தனை? 2637 மீட்டர். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரிசைக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க பேரை. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்துக்கலாம். தொட்டப்பெட்டா 2637 மீட்டர். முக்குருத்தி 2554 மீட்டர். முக்குருத்தி 2554 மீட்டர். வேம்படிச்சோலை 2505 மீட்டர். வேம்படிச்சோலை எத்தனை? 2505 மீட்டர். பெருமாள் மலை 2234 மீட்டர். பெருமாள் மலை 2234 மீட்டர். கோட்டை மலை 2019 மீட்டர். கோட்டை 2019 ஒரு கோட்டை கட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பகாசுரா 1918. பகாசுரா 1918 மீட்டர். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 46 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த வார வீடியோவில் மீதி இருக்கிற கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் என்ன மாதிரி நீங்களும் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்து எக்ஸாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான கொஸ்டின் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
தொட்டபெட்டா சிகரம் காணப்படும் மலை என்ன? தொட்டபெட்டா சிகரம் எந்த மலையில் காணப்படுது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஊட்டி மற்றும் குன்னூர் இந்த மலைவாழிடம் எந்த மலையில் இருக்குது? செகண்ட் கொஸ்டின். தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் மலை என்ன? தேர்ட் கொஸ்டின், தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் மலை என்ன? ஃபோர்த் கொஸ்டின், பழனி மலையோட மிக உயரமான சிகரம் என்ன? பழனி மலையோட மிக உயரமான சிகரம் என்ன? இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.